ஸ்பைசி ஹோம் ஸ்பைசி சமையல் யூடியூபரோட சோம்பேறி சிக்கன் மசாலாவும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வரும். இது வந்து சிக்கன் 65 மசாலாவையும் ட்ரை பண்ணிட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை ஷேர் பண்ண போறேன். திரும்பி வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபைனலாக 2 ப்ராடக்டோட கம்பேரிசன் அண்ட் ரேட்டிங் பார்த்துருவோமா? ஹாய், இன்னைக்கு வந்து 12th ஏப்ரல் சண்டே மார்னிங் வந்து ஒரு 8:40 இருக்கும். நம்ம இப்போ இன்னைக்கு இந்த சண்டே வந்து என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்பைசி சமையல்ஸோட சிக்கன் 65 மசாலாவை நம்ம ட்ரை பண்ண போறோம். பேக்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ்லயும் இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த டைரக்ஷன்ஸ் டு யூஸ் வந்து தமிழ்லயும் இருக்கு. முட்டை, தயிர், எலுமிச்சை சாறு, தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்பைசி சமையலோட இந்த சிக்கன் 65 மசாலா எல்லாத்தையும் வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு மிதமான ஹீட்ல இருக்கிற எண்ணெயில வந்து பொன்னிறமா நல்லா வர்ற வரைக்கும் பொரிச்செடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு டிராபேக்கா நான் ஃபீல் பண்றேன்னா, நான் ஃபுல்லாவே படிச்சு பார்த்துட்டேன். எவ்வளோ சிக்கனுக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஸ்பைசி சமையல்ஸோட சிக்கன் 65 மசாலா போடணும்னு அவங்க மென்ஷன் பண்ணல. மேபி அவங்களோட வீடியோ ஷார்ட்ஸ் எதுலையாவது போட்டிருக்காங்களான்னு நான் இதை முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணும். ஏன்னா எல்லாருமே செய்யற அவசரத்தில் அவங்க வீடியோ போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வந்து கஷ்டம். மேபி இந்த டைரக்ஷன்ஸ் ஃபார் யூஸ்ல ஒரு 1/2 kg சிக்கனுக்கு இவ்வளோ மென்ஷன் பண்ணாங்கன்னா, அது 250 கிராம்ஸுக்கு இவ்வளோ, 1 kgனா இவ்வளோ நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அது மென்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எக்கும் எத்தனை முட்டை போடணும்னு மென்ஷன் பண்ணல, கர்ட் எவ்வளோ போடணும்னு மென்ஷன் பண்ணல, லெமன் ஜூஸ் எவ்வளோ ஊற்றணும்னு மென்ஷன் பண்ணல. எல்லாமே மேபி அவங்க வீடியோவில் இருக்கும். வீடியோவில் பார்த்துட்டு எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிட்டு நம்ம அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இப்போ 65 செய்யறதுக்கு 1/2 kg சிக்கனோட சேர்த்து அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சிக்கன் க்ளீன் பண்ணி இருக்குது. அதில் நான் வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது க்ளீனான ஹேண்ட்ஸில் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டையை இதில் வந்து சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டதுக்கு அப்புறமா சிக்கன் 65 மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன்னு சொன்னதுனால 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நானா ஒரு கெஸ்ட்டில் வந்து 1/2 kg சிக்கனுக்காக தான் இருக்கும் இந்த அளவு அப்படின்னு நினச்சி ஆட் பண்ணி நல்லா ஆனால் கிளறி விடணும். மேரினேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours பக்கம்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக வரும். அண்ட் அந்த கேப்பில் எங்கேயாவது ஒரு வீடியோவில் அவங்க ஏதாவது மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்களான்னு தேடி பார்த்தேன். எனக்கு அந்த வீடியோ கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம அதே பொரிச்சு பார்ப்போம். கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு. பார்க்கும்போதே தெரியும் செம்மையாக மேரினேட் ஆகிருக்கு. இப்போது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3-4 பீஸ் மட்டும் பொரிச்சு எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். உப்பு போட சொல்லவே இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ல, அதனால நான் போடல. ஆனா உப்பு வந்து கம்மியா தான் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல போட்டிருக்கலாம். சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அடுத்த ரவுண்ட் ஃப்ரை பண்ணி பார்ப்போம். காரமும் சட்டிலா தான் இருக்கு, ரொம்ப காரமா அப்படி இல்ல. ஓகே, பட் நல்லா கோட் ஆயிருக்கு. மசாலாலாம் நல்லா கோட் ஆகி வருது. நம்ம எவ்வளவு நேரம் மேரினேட் பண்ண விட்டுட்டு 4-5 hours இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஆனா உப்பு மட்டும் ஏன்னு தெரியல, சுத்தமா இல்லை. சப்புன்னா அப்படியே சப்புன்னு இருக்கு, பிளாண்டா இருக்கு. உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா சிக்கனையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டேன். மிஸ்டேக் வந்து சால்ட் மட்டும்தான். சால்ட் போட்டுட்டு அது போட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்குது. சால்ட்டும் ஸ்பைஸும் மட்டும்தான். திரும்பி வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம், பார்த்து தான். பட் ஒன்று ஜென்யூனாக அஸ் அ கஸ்டமராக அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் நம்ம எவ்வளோ சிக்கனுக்கு அவங்களோட மசாலா போடணும், உப்பு வேணுங்கிறவங்க அவங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் ஃபார் யூஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல் குட், கண்டிப்பாக வாங்கலாம். 90 rupeesக்கு அந்த பேக் வந்து பார்த்து தான். இதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறையா வீக் இதை வந்து செய்யலாம்ல, சிக்கன் 65 பண்ணணும்னு நினச்சா. ஸோ ஓகே தான், அந்த ப்ரைஸ்க்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது சிக்கன் 65. ஏன்னா எனக்கு சிக்கன் 65 வந்து யூஸ்வலாக நான் வீட்டில் மசாலா போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் சுமாராக தான் வரும். இது வந்து நல்லா வந்திருக்கு. பிக் தம்ஸ் அப். அடுத்து இன்னைக்கு இந்த சோம்பேறி சிக்கன் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன்.
இதுல பாத்தீங்கன்னா அவங்க டேரக்டா ப்ரிப்பரேஷன் மெத்தட்க்கு போயிட்டாங்க. மரைனேஷனே சொல்லல அவங்க. அதாவது ஆயில் ஆட் பண்ணி அதுல ஆனியன் கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு சாட்டே பண்ணி அதுல 600 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு, சிக்கன் இல்லைன்னா வேற மட்டன், மஷ்ரூம், பன்னீர், சோயா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பேறி சிக்கன் மசாலா அதுல கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் வேணும்னா தண்ணியை தெளிச்சு மட்டும் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி சிக்கன் குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு முடிச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல சிக்கனோட அளவு 600 கிராம்ஸ்னு இருக்கு. பட் இந்த சோம்பேறி சிக்கன் மசாலாவை ஃபுல்லா கொட்டணுமா இல்ல எவ்வளவு அளவு கொட்டணுங்கிறது இல்ல. சேம் ப்ராப்ளம். மேபி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாதி பேக்கெட் மட்டும் கொட்டி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுலயே ஸ்பைஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, ஃபுல் பேக்கெட் போட தேவையில்லைன்னா மீதி நம்ம சீல் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதுவும் இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறத வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் வந்து 30 டேஸ்ல அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிடணும். டைரக்ட் சன்லைட்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓகே தான். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கில் போட்டிருந்தது படி டேரெக்டாக வந்து குக்கிங் மெத்தடுக்கு போயிட்டாங்க. பட் அவங்களோட ஒரிஜினல் சோம்பேறி சிக்கன் ரெசிபி ஒன்று வீடியோவாக ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணி செம்ம வைரல் ஆச்சுல, அதில் வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ரெசிபி படி நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். அதாவது 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ராவா வெங்காயம் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணிடணும். இப்போது அந்த சோம்பேறி சிக்கன் மசாலாலேருந்து ஒரு 1/4 பேக்கெட் மட்டும் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த குண்டா பத்தலை, அதனால நான் பெரிய குண்டாக்கு மாற்றி கொஞ்சம் எப்போவுமே மெரைனேஷன் அப்படின்னாவே லெமனும் தயிரும் முக்கியம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை. இப்போ இதுவும் ஒரு 3 to 4 hours நல்லா வந்து ஊறிடுச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக நீ எடுத்து குக் பண்ணி போயிடலாம். ஒரு பெரிய பேன் எடுத்து அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு டேரெக்டாக இந்த சிக்கன் வெங்காயம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்ல இதை போட்டுடலாம். இந்த சோம்பு, ஜீரகம், மற்ற ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை. தண்ணி லைட்டாக தெளிச்சு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வேணும் இன்றைக்கி. 1/2 kg சிக்கனுக்கு அந்த சோம்பேறி சிக்கன் மசாலா பேக்கில் ஒரு 1/4 பேக்கெட்டே தாராளமாக போதும். நான் ஃபைனல் டச்சுக்காக நிறுத்த போகிறப்போ லைட்டாக மேலே அந்த மசாலாவை தூவி கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி சண்டே செம்ம மஜாவான லஞ்சு. தேங்காய் பால் சாதம், மட்டன் கிரேவி, இந்த சோம்பேறி சிக்கன் மசாலா. அன்றைக்கி லஞ்சில் எல்லாமே சூப்பர். சோம்பேறி சிக்கன் மசாலாவும் சூப்பராக இருந்தது. வீட்டில் நான் மசாலாலாம் யூஸ் பண்ணி எப்படி செய்வேனோ அதே டேஸ்ட்டில் வந்துருந்தது. வெளியில் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ண ஒரு ஃபீலே வரல இது சாப்பிட்றப்போ. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஃபைனலாக 2 ப்ராடக்ட்டோட கம்பேரிசன் அண்ட் ரேட்டிங் பார்த்துருவோமா. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் 65 மசாலா, சோம்பேறி சிக்கன் ரெண்டுக்குமே வந்து பேக்கேஜிங்க்கு 4 ஸ்டார் கொடுக்கும். அந்த மசாலாவோட டெக்ஸ்சர் இருக்குல்ல, அது வந்து எனக்கு சோம்பேறி சிக்கனோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மசாலாவோட டெக்ஸ்சர் வந்து அப்படி வீட்டில் அரைச்ச மாதிரியே இருந்ததுனால அதுக்கு 4.5. 65க்கு வந்து 4. அண்ட் டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.5 நான் வந்து சோம்பேறி சிக்கன் மசாலா கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் சோம்பேறி சிக்கன் மசாலா அவங்களோட ரெசிபியை பார்த்து வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்வேனோ அதே மாதிரி இருந்ததுனால டேஸ்ட் வைஸ் சோம்பேறி சிக்கன் மசாலாவுக்கு வந்து 4.5 அண்ட் 65க்கு வந்து 3.5 கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. நான் 2 ப்ராடக்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணி சொல்லும் போதும் செய்யும் போதும் இதை நான் வந்து ஒரு குறையாக தான் சொல்லியிருப்பேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே நான் 2 ஸ்டார்ஸ் தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நல்ல வெல்வர்ஸாக சமையல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் பிகினர்ஸும் பேச்சுலர்ஸும் அப்படி இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அவங்கள கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளியராக கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை. மற்றபடி இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் சோம்பேறி சிக்கன் மசாலாலாம் வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலாக டேஸ்ட் வைஸ் பேக்கேஜிங் எல்லாத்துலேயுமே இந்த 2 ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சோம்பேறி சிக்கன் மசாலா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் வந்து 65 மசாலா. அண்ட் இவங்கள்ட்ட மற்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. நான் இவங்களோட ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணதுக்கு சோல் ரீசனே என்னென்னா, நான் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இப்போ நிறையா பேர் அவங்கவுங்களுக்கு எது நல்லா வருதோ அதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணி நல்ல ஒரு ரீச் கிடச்சிட்ருக்கு. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலான்னு எனக்கும் தோணும். பட் இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா, காசை இதில் போடலாமா வேணாமா, வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது, யாராவது இதுக்கு ரிவ்யூ போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூபரோட பேர் இல்லை அவங்களோட பிராண்ட் நேம் அதெல்லாம் போட்டு நான் வந்து ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்ப்பேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் வாங்குவேன். ஆக்சுவலி இவங்க ப்ராடக்ட்டுக்கு சர்ச் பண்ணப்போ எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் அவ்வளோவா வந்து ரிவ்யூவே கிடைக்கல. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு. பட் ரிவ்யூ வீடியோவாக யாரும் போஸ்ட் பண்ணாதனால ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம போட்டால் அதை பற்றி யாராவது 2 பேர் வந்து வாங்கலாமா வேணாம் வாங்குற டெசிஷனுக்கு வருவாங்களே, ஸோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான். ஸோ இது எந்த விட பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. ஏன்னா அவங்களே பெரிய பெரிய யூடியூபர்ஸுங்கிறதுனால அவங்க பிராண்டுக்கு அவங்க தான் ஃபேஸ், இன்னொரு ஃபேஸ் எங்களை மாதிரி தேவையில்லை அவங்களுக்கு. அதனால் இது வந்து நானாக என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுற வீடியோ.
இந்த 2 இல்லாமல் இவங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த 2மே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் எது நல்லா இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஜென்யூனாக ஃபீல் ஆச்சு, ஹானஸ்ட் ரிவ்யூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.